கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. ஓஹோ, இவ இன்னும் போகலையா? குட்டி சாத்தம், இப்ப நான் எந்த பக்கம் போறது? ஐயோ, எந்த பக்கம் வந்து எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. ஆமா, அஞ்சலி இங்க இருந்தாங்களே, அவங்க எங்க? டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சலி அவளாவது இருந்தா நம்மளை காப்பாத்தி விடுறதுக்கு. இப்ப இது குட்டி சாத்தம் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையே. ஐயே கண்ணாடியானே, கொஞ்சம் நல்லா தான் சிரிக்கிறது. அது என்ன அசடு வலிகிற மாதிரி இஹின்றீங்க? குட்டி சாத்தம், என்னைய கலாய்க்கிற? கண்ணாடியானே, என்னனே யாரையும் தேடாப்ல இருக்கு? குட்டி சாத்தம், இது கேடி சாத்தம் போல இருக்கு. எவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு. ஆமா, அஞ்சலி இங்க இருந்தாங்கல்ல, அவங்களதான் தேடுறேன். எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரி, அவங்களதான் ஆளை காணும். இந்த வெற்றியையும் ஆளை காணுமே. டேய், யாராவது வந்து இந்த குட்டி சாத்தம் கிட்ட இருந்து காப்பாத்துங்கடா. கண்ணாடியானே, யாராவது வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்களான்னு யோசிக்கிறீங்களா? மனசு இருக்கிறது அப்படியே சொல்லிட்டான். டேய் வாடா, இவளை எப்படியாவது பேசி சமாளிச்சு இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடு. இல்ல நம்ம என்ன நினைச்சாலும் இவ அதை அப்படியே கண்டுபிடிச்சு சொல்லிடுவான். இல்ல இல்ல, சிச்சி, நான் ஏன் அப்படின்னு நினைக்க போறேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த பக்கம் வந்து இப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. வெற்றியை பார்க்கணும். எந்த பக்கம் போனாங்கன்னு பார்க்கலாம். வந்த வழியே தெரியலையோ, அதனாலதான் இந்த திருட்டு மொழியும். இப்ப உங்களுக்கு என்ன வழி சொல்லணும் அதானே? சொல்லிடும், சொல்லிட்டா போச்சு. ஏய் போடா வெற்றி, நல்ல நேரத்தில் வந்து என்ன காப்பாத்துறீங்க. வந்துட்டீங்க. இங்கடா யாரும் வந்து என்ன காப்பாற்ற மாட்டாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேங்க. நல்ல வேலை இந்த குட்டி சாத்தா கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. குட்டி சாத்தானா? பேர் நல்லா இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. என்ன தவிர ஆளாளுக்கு என் ஆளுக்கு நல்லாவே பேர் வைக்கிறாங்க. ஐயோ இல்லைங்க வெற்றி, அது நீங்க இவ்வளவு கரெக்டா தான் பேர் வச்சிருக்கீங்க மேடம். அந்த மாதிரி வேலை தான் ஏதாவது பார்த்துருப்பாங்க. ஆமா, என்ன பண்ணாங்க மேடம்? ஐயோ, கண்ணாடிக்காரன் வச்சு செஞ்சிருக்கேனே, ஏதாவது கோத்து விட்டுருவானா? டேய் கண்ணாடி, வேணாம் வேணாம், எதுவும் சொல்லி வைக்காத. சொல்லுங்க மாறன், மேடம் ஏதாவது வம்பு இழுத்துருப்பாங்களே, சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை வெற்றி. பெருசால மேடம் சேட்டை காட்டல. சும்மா வந்த வழி தெரியலையேன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதான் மேடம் எனக்கு வழி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேலையை நீங்க வந்ததும் எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. நல்ல வேலை நீங்க வந்து இவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்கன்னு சொன்னேன். மற்றபடி சேட்டெல்லாம் எதுவும் இல்லை. அதானே பார்த்தேன். யார் ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. ஓய், என்ன எதுக்கு இந்த திருட்டு மொழி? தேங்க்ஸ் கண்ணாடியானே, போட்டு கொடுக்காம இருந்ததுக்கு. போட்டு எல்லாம் கொடுக்க மாட்டேன் குடிச்சாதான். ஆனா உன்னை வச்சு செய்வோம். இங்க இருந்து கிளம்பத்துக்குள்ளார உன்னை ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இரு குட்டி சாத்தம். ஏ அபி, அபி, அபி. அடே வெற்றி மாப்பிள்ள, நீங்க எங்கதான் இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள, நீங்க என்ன சாப்பிடலையே? நீங்களும் சக்தி தம்பி என்ன சாப்பிடல? ஆமா, இந்த புது தம்பி யாரு? அத்தை, இவர் என்னோட ஃப்ரெண்டு மாறன். இன்னைக்கு நைட்டு எங்க கூட தான் ஸ்டே பண்ண போறாரு. இவருக்கும். அட சந்தோஷம் மாப்பிள்ள. வாங்க தம்பி. மாப்பிள்ள, தம்பியும் கூட்டிட்டு வாங்க. சாப்பிட எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க சக்தி தம்பி, இந்த புது தம்பி எல்லாரும் வாங்க. நீங்க மட்டும் தான் இன்னும் சாப்பிடல, மத்தவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. வாங்க மாப்பிள்ள. நான் கூட தான் சாப்பிடல, என்னையும் லிஸ்ட்ல சேரு. அடி வாயாடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரிங்க அத்தை, வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். அந்த வாயாடியும் வர சொல்லுங்க, சாப்பிடுவோம். ஓய் வாயாடி, வா போய் சாப்பிடுவோம். ஐயோ இல்ல இல்ல மாப்பிள்ள, அவ எப்பவுமே லேட்டா தான் சாப்பிடுவான். இன்னைக்கு அவ உங்க முன்னாடி சும்மா வம்பு இழுக்கிறா, வேற ஒண்ணும் இல்ல. ஏ அபி, கொஞ்ச நேரம் இரு, அப்புறமா சாப்பிடலாம் சரியா? சாப்பாடு முதல்ல இவங்களாம் சாப்பிட்டோம், பத்துமா பத்தாதான்னு தெரியல, அதனால அப்புறமா சாப்பிடலாம். ஓ அப்படியாம்மா, சரி சரிம்மா. நீ முதல்ல இவங்களை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுமா. 2 பாத்திரம் இருக்கு, நான் கழுவி போட்டுட்டு வரேன். சரிம்மா. மாப்பிள்ள வாங்க தம்பி, வாங்க தம்பி. மாப்பிள்ள, சக்தி தம்பி எங்க? அத்தை, நீங்க மாறனை கூட்டிட்டு உள்ள போங்க, நான் சக்தியை கூட்டிட்டு வரேன். அவன் கொஞ்சம் வெளியில போயிருக்கான், அவன் வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நாங்க வரோம். மாறன், நீங்க உள்ள போங்க. இல்லைங்க வெற்றி, நானும் உங்க கூட வெயிட் பண்றேன். இல்ல மாறன், என் ஆள் கூட கொஞ்சம் பேசணும். அதனாலதான் என் மாமியாரை கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு போறீங்களா? இவகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு உடனே வந்துடுறேன். ஓ அப்படி ஒண்ணு இருக்குல்ல, சாரிங்க வெற்றி, இதை நான் கவனிக்கல. அதுக்கு என்ன, இதோ இப்பவே உங்க மாமியார நான் உள்ள தள்ளிக்கிட்டு போறேன். நீங்க உங்க ஆள் கூட பேசிட்டு பொறுமையாவே வாங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. நான் உள்ள போய் வெயிட் பண்றேன், வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாறன், எங்க மாமியார தள்ளிக்கிட்டு போங்க. என்ன மாப்பிள்ள, வாங்க தம்பி, வாங்க தம்பி.
வெற்றி சக்தி கூட்டிட்டு வரட்டும். வாங்க நம்ம உள்ள போலாம். அவரு பொறுமையா கூட்டிட்டு வரட்டுமே. நம்ம உள்ள போவோம். வாங்கம்மா. அப்படியா? சரிங்க தம்பி. மாப்பிள்ள சக்தி தம்பியை கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க. சாப்பாடெல்லாம் ஆறிட போகுது, சீக்கிரம் வாங்க. தம்பி நீங்க வாங்க. சரிங்கம்மா, நம்ம போலாம். அபி நீ சீக்கிரம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு சீக்கிரம் உள்ள வானே. அம்மா அதுக்குள்ளார இவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு வைக்கிறேன், நமக்கும் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன ஒன்றும் அவசரம் இல்லைம்மா, நீ பொறுமையாவே பாரு. நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு வரேன். சரி தங்கம், மாறேன் தம்பி. வாங்க நம்ம உள்ள போவோம். சரிங்கம்மா. வெற்றி தாடி என்ன கூப்பிட போலியும் நம்ம பின்னாடி தான் நிக்கிறாரோ. ஐயோ நமக்கு வேற ஒரே வெக்க வெக்கமா வருதே. இப்ப எப்படி பேசுறது? பேசாம இப்படி ஓடிடலாமா? ஓடணும்னு நினைச்சேன், எங்க பிடிப்பேன்னு தெரியாது. எங்க வேணாலும் பிடிச்சிருவேன். ஓட ட்ரை பண்ணாத. வெற்றி என்ன எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசாத. ஏய் அப்புறம் என்னடி, நானே உன்கிட்ட காலையில இருந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறேன். காதல சொன்னதுல இருந்து நானும் உன்கிட்ட பேசலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னை பார்த்தாலே ஓடி ஓடி ஒளிகிறேன். இப்ப என்னடா ஓடி இல்லாமனு வேற மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஓட விட்டுருவேன். எங்க ஓடி பாரு. எங்க பிடிப்பேன்னு தெரியாது, கண்டிப்பா பிடிச்சிருவேன். நான் வேற எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரியும் என்னை பத்தி. நீ லவ்வ சொல்றதுக்கு முன்னாடியே என் சிலுமிஷம் வேற மாதிரி இருந்தது. இப்ப லவ்வ வேற சொல்லிட்டேன். இப்ப சிலுமிஷம் டபுள் மடங்கா இருக்கும். அதுலயும் நீ வேற இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்கியா. வெற்றி என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னது நான் ஒரு மார்க்கமா இருக்கணும்? வெற்றி நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை, எப்போ போலதான் இருக்கேன். ஆமா ஆமா, எப்பவும் போலதான் இருக்கேன். ஏய் இங்க வா, பக்கத்துல வாடி. இல்லை இல்லை வேண்டாம், அம்மா வெளியில வந்துடுவாங்க. நீங்க உள்ள போ வெற்றி, எனக்கு இங்க வேலை இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் அப்புறம் உள்ள வரேன், நீ போ. ஏய் என் மாமியார் கூப்பிட்ட போது எனக்கு உள்ள போய் தெரியாது. உன்கிட்ட பேசணும் தான் மாறனை விட்டு என் மாமியார் உள்ள கூட்டிட்டு போக சொன்னேன். இங்க பாடி, காலையில இருந்து உங்ககிட்ட பேசணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்கிற. வாடி. ஐயோ வெற்றி, அம்மா எப்போ வேணாலும் வெளியில வரலாம். அப்படி வெளியில வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு தான் சொல்றேன், நம்ம காலையில வேணாலும் பேசலாமே. ஏய் இங்க இருந்து பேசினாதானே யாராவது பார்ப்பாங்க. வா நம்ம அப்படிக்கா போய் பேசுவோம். வாடி, எனக்கு உங்ககிட்ட பேசணும்டி. அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வாடி. இல்லை வெற்றி, அது ஏய் இப்ப நீ வாரியா இல்ல நானே தூக்கிட்டு போகட்டுமா? ஐயோ இல்லை 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 வேண்டாம் வேண்டாம், நீ போ, நான் பின்னாடி வரேன், போ. ஏய் கண்டிப்பா வரணும். வராம என்னை ஏமாத்தினா நீ எங்க இருந்தாலும் சரி, யார் கூட இருந்தாலும் சரி, மாப்பிள்ள அங்க வந்து கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துருவேன், பாத்துக்க. வெற்றி உண்மையை தாண்டி சொல்றேன். சீக்கிரம் வாமா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். வந்துரு. வரேன், நீ முன்னாடி போ. நான் ஏதாவது அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். இல்லைன்னா அவங்க வெளியில வந்து பார்த்தாங்கன்னா நான் இல்லைன்னா என்னை தேடுவாங்க. ஏதாவது சொல்லிட்டு உடனே வரேன், நீ போ. சரிம்மா, சீக்கிரம் வா. சீக்கிரம் வாடி, ரொம்ப நேரம் காக்க வைக்காத. வரேன் வெற்றி. இன்னும் இவ்வளோ இன்னும் ஆளை காணும். அப்பவே வாடின்னு சொல்லிட்டு வந்தேன், சீக்கிரம் வருவான்னு பார்த்தா இன்னும் இவ்வளோ ஆளை காணும். இவகிட்ட இப்போ நான் எப்படி சொல்றது? நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னா இவ கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவாளே. இது என்னால் இவகிட்ட சொல்லக்கூட முடியாது. அம்பி, உன் கண்ணை பார்த்து எப்படி நான் இதை சொல்லுவேன்? டே வெற்றி, வேறு வழி இல்லை. ஒன்று இவகிட்ட ஊருக்கு போகிறத பற்றி சொல்லணும், இல்லை வேதா டார்லிங் கிட்ட நம்ம ஊருக்கு வரலங்கிறத சொல்லணும். ரெண்டு பேர்கிட்டையும் இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. வெற்றி, இனிமேதான் உனக்கான வேலை ஆரம்பம்னு நினைக்கிறேன். வெற்றி ஏய்
வந்துட்டு அங்கேயே இருந்தா எப்படி? இங்க வாடி. வரேன், ஆனா எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல வெற்றி. அப்பதான் வருவேன். ஏய், நான் எந்த ஐடியாலும் இல்லடி. ஆனா நீ தான் ஏதோ ஐடியால இருக்க போல இருக்க. ஏதாவது ஐடியால இருந்தா சொல்லு, அதுக்கு நான் ரெடி தான். ஏய், வாடி பக்கத்துல. ஐயோ, நான் எந்த ஐடியாவிலும் இல்லை. வரேன், இரு. போதுமா? சொல்லு வெற்றி. ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொன்னீங்க. என்ன? ஆமா ஆமா, நாளைக்கு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம், தெரியும்ல? ஆமா, அம்மா சொன்னாங்க. இப்பதான் உண்மையாலத்தை வந்து அம்மா கிட்ட சொன்னாங்களாம்மா, நாளைக்கு காலையில வீட்டுக்கு கிளம்புறோன்னு. அது கேட்டது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்குள்ளவா 3 நாள் முடிஞ்சிருச்சு. எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. அதுக்குள்ள 3 நாள் முடிஞ்சிருச்சேன்னு வந்த அன்னைக்கு உன் காதல சொல்லியிருந்தா மீதி இருக்க 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல. நீதான் உன் மனசுல என்னை வச்சுக்கிட்டே இல்ல இல்லைன்னு போலியா நாடகம் ஆடிட்டு இருந்த. வெற்றி, நான் எந்த அளவுக்கு தவிச்சேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்படியெல்லாம் பேசாத வெற்றி. ஏய், சும்மா சொன்னம்மா, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பணுன்னதும் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதான் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கலான்னு. அம்மா சொன்னாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, நீங்க எல்லாம் நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புறீங்கன்னு. சரி, வீட்டுக்கு கிளம்புனாலும் இங்க தானே இருப்பேன், நம்ம பார்க்கலாம்ல. என்னை பார்க்க வருவல்ல? அது ஏ அபி, அது வந்து நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லடி, நாளைக்கு நாங்கள் ஊருக்கும் கிளம்புறோண்டி. வெற்றி, என்ன வெற்றி சொல்ற? நீங்க வீட்டுக்கு மட்டும் தான் போவீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்ன ஊருக்கு போறேன்னு சொல்ற? வெற்றி, நான் லவ் சொன்னா நீ ஊருக்கு போறத கொஞ்சம் தள்ளி வைப்பேன்னு சொன்னேன். நான் தான் இப்ப என் காதல சொல்லிட்டேன்ல, இப்ப ஊருக்கு போறேன்னு சொல்றேன். ஏய் இருடி, இப்போ எதுக்குடி ஃபீல் பண்ணுறான்? இரு, நான் இன்னும் டிசைட் பண்ணலாம். மம்மி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நான் ஏதாவது பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறேன், அதுக்குள்ளே ஃபீல் பண்ணாதடி. நான் ஏதாவது பண்ணுறேன். நீ என்ன பண்ணுவ? வேதாண்டி சொன்னா நீ அப்படியே கேட்ப, எனக்கு தெரியும். ஆன்ட்டி முடிவு எடுத்துட்டா அதுதானே நடக்கும். ஆன்ட்டி கையில தான் எல்லாமே இருக்கு. ஆன்ட்டி முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ நாளைக்கு நீங்க ஊருக்கு போயிடுவீங்களா? நான் இப்பதான் அம்மா சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா நீ இங்க தானே இருப்ப, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு வந்தேன். இப்போ நீ என்னடானா ஊருக்கு போறேன்னு சொல்றிய வெற்றி? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் ப்ளீஸ் டி, என் முன்னாடி இப்பெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதடி. இங்கே வாங்க, பக்கத்தில் வாமா. ஒன்றும் வேணாம், நான் ஒன்றும் வரல. போ. ஏய் வாமா. வேண்டாம், போ. அவள இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டடி ஒன்று. வெற்றி, விடுண்ணா, விடுன்றலாம். என்னடி இப்போ என்ன உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, என்ன விடு. ப்ளீஸ்மா, என்னை நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி? நீ என்னை புரிஞ்சுப்பானு இவ்வளோ தூரம் உன்கிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி? எனக்கு மட்டும் என்ன உன்னை விட்டுட்டு போகணும்னு ஆசையா? இன்னைக்கு தாண்டி நீ உன் காதலே சொல்லியிருக்கேன். என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஏற்கனவே உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன், உன்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன். இப்போ நீ உன் காதலை வேற சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என் மனநிலை எப்படி இருக்கும் சொல்லு? உன்னை விட்டு என்னால் போக முடியுமா? நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கேன்டி. வெற்றி, நான் உன்னை புரிஞ்சுக்காமலாம் எனக்கு எல்லாம் புரியுது. அது என் மனசு கேட்கலாம். என்னால் உன்னால் பார்க்காமலாம் இருக்க முடியாது. எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும். உன்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, நீ எங்கேயாச்சும் ஒரு மூலையில உன்னை பார்க்கணும். அப்போதான் என் மனசுக்குள்ள நீ பக்கத்துல இருக்கன்னு எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். இப்போ நீ ஊருக்கு போயிட்டா நான் எப்படி உன்னை பார்ப்பேன்? நீ சொல்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏய் அப்படி சொல்லும், எனக்கு உன் கஷ்டம் எல்லாமே புரியுதுடி. மம்மி கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இன்னும் கன்ஃபார்மாக நான் ஊருக்கு வரேன்னு சொல்லலை. எப்படியாவது மம்மி கிட்ட ஏதாவது பேசி நான் இங்கே இருக்க முயற்சி பண்ணுறேன். என்னாலே உன்னை விட்டுட்டுலாம் போக முடியாதுடி. அபி, நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். நான் உன்னை விட்டுட்டு எப்படி போவேன்? அப்படியே போனாலும் ரொம்ப நாளைக்கு என்னால் அங்கே இருக்க முடியாது. ஏன்னா என் மனசை இங்கே விட்டுட்டு போகிறேன்டி. என் மனசு, என் உயிர் எல்லாமே இங்கே இருக்கும்போது என் உடம்பு மட்டும் அங்கே போய் என்னடி பண்ண போகுது?
அப்படிலாம் போகாது. நான் கூட தாண்டி இருப்பேன். அப்படி சொல்லும். ஏய், ஐ லவ் யூ டி. வெற்றி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வெற்றி. ஏய், என்ன சொன்ன? ஐ லவ் யூன்னு சொன்னேன். அப்போ உன்னை விட்டுட்டு ஊருக்கு போறேன்னு சொன்னாதான் உன் காதல சொல்லுவேன். அடி கொல்லி உன்னை ஏய் வெற்றி, என்ன பண்ணிட்டு இருக்க? ரொமான்ஸ் பண்ண போறேன். என் அபி டார்லிங் ரொம்ப ஃபீலிங்கா இருக்காளா, அதனால அவகிட்ட ரொமான்ஸ் பண்ண போறேன். இவ்வளவு ரொமான்ஸ்லாம் பண்ண வேணாம். என்னை விடு, நான் போறேன். நீ தான் ஊருக்கு போறல, ஊருக்கு போ, நான் வீட்டுக்கு போறேன். ஏய், என்னடி எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கான்? நான் தான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, 99% நான் ஊருக்கு போக மாட்டேன், சரியா? அந்த 1% மம்மி கிட்ட இருக்கு. மம்மி எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்றேன். அது வரைக்கும் என் செல்லக்குட்டி என் மேல கோச்சிக்காம இருடி, ப்ளீஸ் டி. சொல்லலாம். ஏ அப்படி இவ்வளோ பக்கத்துல இந்த ராத்திரி நேரத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். இப்ப என்னென்னலாம் பேசலாம் தெரியுமா? ஆனா இப்ப என்னடானா அழுதுட்டு இப்படி நிக்கிறேன். கொஞ்சமாவது சரிடி. ஆமா, எனக்கு எப்படி சிரிப்பு வரும் பாரு. மனசு முழுக்க கவலையா இருக்கு. சிரிக்கணும், எப்படி சிரிக்க முடியும்? அப்ப நீ சிரிக்க மாட்டேன். உன்னை நான் சிரிக்க வைக்கட்டுமா? எப்படி சிரிக்க வைப்பேன்? சரி, எப்படியோ சிரிக்க வைப்பேன். நான் சிரிக்க வைக்கட்டுமா? முடிஞ்சா ட்ரை பண்ணு. ஏய், முடிஞ்சா என்ன முடிஞ்சா? கண்டிப்பா என்னால ஒண்ணு சிரிக்க வைக்க முடியும்டி. அப்படியா? அப்ப ட்ரை பண்ணு. ட்ரை தானே, இதுக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப எப்படி சிரிக்க வைக்கணும்னு பாரு. வெற்றி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? வெற்றி வேண்டாம், சொன்ன கேளு, யாராவது வந்துருவாங்க. ஏய், அன்னைக்கு நீ ரூமுக்கு வரும்போது இதுதானே கனவு கண்ட? நான் உன்னை கட்டி பிடிச்சு உனக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி தானே கனவு கண்ட? ஆமாவா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல வெற்றி. வெற்றி விடு வெற்றி, யாராவது வர போறாங்க. யார் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்து நம்ம லவ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாதுடி. அபி, அபி ஐ லவ் யூ டி. கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடா. இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, எடுத்து மூட்டை கட்டு. ராத்திரி இருக்குதடா, ரவுண்டா கூத்து கட்டு. அத்தித்தாவது மனமே அழகே, வெள்ளம் வந்தத வெள்ளம், சிறு விரிசல் கண்டது உள்ளம், இவையெல்லாம் பெண்ணே உன்னா. சுகராத்திரியோ புது மாதிரி, விடிய விடிய சிவராத்திரி தூக்கம். ஐயோ வெற்றி, போதும் விடு. ஏய், இப்பதாண்டி ஆரம்பிச்சிருக்கேன், இப்பவே போதும்னா? போதுன்னு போதுன்னு அர்த்தம். விடு விடு வெற்றி. ஏய், நான் சொன்ன மாதிரி உன்னை சிரிக்க வச்சுட்ட பாத்தியா? சொன்னதை செஞ்சுட்டேனா? போடா ஃப்ராடு, இப்படிதான் சிரிக்க வைப்பியா? பொறுக்கி ஃப்ராடு, போடா. நான் என்ன சொன்னேன்? உன்னை சிரிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். அது எப்படி வேணாலும் சிரிக்க வைக்கலாம். இப்படியும் சிரிக்க வைக்கலாம், இதுக்கு மேலையும் சிரிக்க வைக்கலாம். இதுக்கு மேலேயும் ஐயா கிட்ட கை வித்த நிறைய இருக்கு. கட்டட்டுமா? ஐயோ ஒன்றும் வேண்டாம், உங்க வித்தை எதுவும் என்கிட்ட காட்ட வேணாம். நீ என்னை விடு, அம்மா தேடுவாங்க, நான் உள்ள போறேன். ஒன்று நோட் பண்ணியா? நான் எவ்வளவு கொடுத்து வச்சேன் பாத்தியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என் மாமியார் வீட்டுல 3 நாள் தங்கி என் வருங்கால பொண்டாட்டிக்கிட்ட இப்படியெல்லாம் காதல் சேட்டை பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடி. இதுவும் புதுவிதமா தான் இருக்குல்ல அபி. கல்யாணம் வேணா நம்ம பொறுமையா பண்ணிக்கலாம். இங்கேயே வேணா ராத்திரிய முடிச்சிருவோமா? ஃப்ராடு, மூஞ்சி பத்தியா? உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா? அவனே ஒண்ணு. ஏய், என்னடி இங்கதான் நமக்கு எல்லாமே வசதியா இருக்கு. நானும் தனியா ரூம்ல தான் இருக்கேன். ரூம்ல தனியா இருந்தா நல்லா இருக்கும். கூட துணையா நீ இருந்தா தானே வட்டமாவும் வசதியாவும் இருக்கும்.
மாமியார் கிட்ட வேணா நான் பேசவா? மாமணி ஒண்ணு என்னை விடு, நான் போறேன். வெற்றி, நாளைக்கு ஊருக்கு போகாத, ஏதாவது பண்ண இங்க இரு. என்னாலலாம் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ். கண்டிப்பா நாளைக்கு ஊருக்கு போகாத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்றேன். சரியா? என்னாலையும் உன்னை விட்டுட்டுலாம் இருக்க முடியாதுடி. முடிஞ்ச வரைக்கும் ஊருக்கு போகாம இருக்க என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ பண்றேன். சரியா? அதுக்காக ஃபீல் பண்றேன்னு அழுதுட்டுலாம் இருக்காத. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. அப்பதான் வெற்றி சிலுமிஷம் பண்றதுக்கு வாட்டமா இருக்கும். சரியா? போடா. லவ் யூ டி.